இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ் தெரிந்த தெளிவா பார்க்கலாம் வாங்க. இதுல ஒருமை, பன்மை அத பத்தி குடுத்துருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். அன்று அப்படின்னா ஒருமைக்கு யூஸ் பண்ணணும். அல்ல என்பது பன்மைக்கு யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம்னா, அன்றுன்னு சொல்லணும். இது பழமன்று. பன்மைய பத்தி பேசும்போது, இவை பழங்கள் அல்ல. அப்போ ஒருமை வரும்போது அன்று யூஸ் பண்ணணும். பன்மை வரும்போது அல்ல உபயோகப்படுத்தணும். அடுத்தது எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்குது. எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்குது. எத்துணைன்றது அளவையும் காலத்தையும் குறிக்குது. எடுத்துக்காட்டு பாருங்க. எத்தனை நூல்கள் வேண்டும்? 1 2 எத்தனை நூல்கள் வேண்டும்? அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்குது. அடுத்தது எத்துணை பெரிய மரம்? எவ்வளோ பெரிய மரம் அப்படி சொல்றோம் இல்லையா? அதான். அப்புறம் எத்துணை ஆண்டு பழமையானது?